சந்தியாவந்தனம் என்பது தினசரி செய்ய வேண்டியது எப்படியோ அதுபோல் அதன் பிறகு பிரம்மச்சாரியாக இருக்கும்பொழுது சமிதாதானம் என்றும் கிரகஸ்தனாக ஆன பிறகு விவாகம் ஆன பிறகு ஔபாசனம் என்றும் அக்னியோடு சம்பந்தப்பட்டு சில காரியங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அக்னி பகவான் சர்வ தேவதா வடிவமாக இருப்பதாகவும் எல்லா தேவதைகளுக்கும் உணவை இங்கிருந்து நாம் கொடுப்பதை கொண்டு கொடுக்கக்கூடிய தேவதூதனாக இருப்பதாகவும் வேதங்கள் பலவாறு சொல்கின்றன. அந்த அக்னி வழிபாடு என்பதை நேரடியாக சேர்ப்பதற்காக பூணலான பிறகு சம்சாதானம் என்றதான அக்னி காரியம் இருக்கிறது. அக்னியை மூட்டி அந்த தேவதையை அங்கெல்லாம் இன்வோக் பண்ணி பலரை என்னென்ன நன்மைகள் வேண்டும் என்று இந்த பிரம்மச்சாரிக்கு விசேஷமாக கூட படிக்கும் ஸ்டூடெண்ட்கள் நல்லவனாகவும் அந்த சூழ்நிலை நல்லதாகவும் இருந்து அமைந்தால்தான் வாழ்க்கை அமையும் என்பதனால் சுப்ரஜா பிரஜயா பூயாசகும் சுவீரோ வீரை சுவர்ச்சா வச்சசா 13-14 மந்திரங்கள் இருக்கின்றன யஜுர்வேதத்திற்கு. அருமையான கருத்து என்னவென்றால், இந்த குழந்தை வீட்டிலிருந்தே படிக்க முடியாதபடினால் பல இடங்களுக்கு சென்று அங்கு குரூப்பாக படிக்க வேண்டும். அங்கு கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக இருந்தாலே ஒழிய இவனுக்கு நல்ல முறையில் இவனுக்கு வளர முடியாது. அந்த சூழ்நிலை நன்றாக இருக்க வேண்டும். அதை அமைக்கும்படி அக்னிக சுப்ரஜா பிரஜயா பூயாசும் கூட படிக்கிறவர்கள் சுவீரோ அதை லீட் பண்ணக்கூடிய வாத்தியார வீரன் என்பதான பதத்தினால் வாங்கி கொள்ள வேண்டும். நல்ல வாத்தியாராக அமைய வேண்டும். இதெல்லாம் அமைந்தால்தான் எனக்கு நல்ல முறையில் கல்வி அமையும். இதெல்லாத்தையும் கொடுப்பதற்கு வேண்டிய தகுதியை நீ கொடுக்க வேண்டும், வேண்டியதான ஒரு அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று அக்னியை கேட்கிறான். ஏன் அக்னியை கேட்கிறான்? அக்னி சர்வா தேவதா அக்னிமுகா ஹிருதிஹி. ஒருவனுக்கு பலவிதமான செல்வங்கள், எல்லா செல்வத்திலும் செவிச்செல்வம் என்றதான கல்வி எல்லாவற்றிற்கும் அக்னி பகவான் ரொம்ப தேவை. அக்னி என்பது ஒரு ஹீட்டு இருந்தால்தான் ஒரு சுறுசுறுப்பு என்றதான விஞ்ஞான ரீதியில் பார்த்தாலும் அக்னி பகவானுக்கு அந்த ஒரு பெருமைகள் இருக்கிறது, ஐஸ்வர்யங்கள் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தகுதி இருந்தும் சிற்சில விசேஷமான கொள்கைகளால் சிலருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகிறது என்றதான இன்றைய சூழ்நிலையை வரலாம் என்று எதிர்பார்த்து சம்சாதானத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது. எனக்கு கிடைக்க வேண்டியதான ஒரு வேலை அல்லது ஒரு விஷயத்திற்கு தகுதி முழுமையாக இருந்தும் வேறு சில காரணங்களால் எனக்கு அதில் பாகம் கிடைக்காமல் பண்ணக்கூடியவர் சில சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நீ எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கும்படி செய்யி என்று சொல்கிறது. இதனுடைய விளக்கம் பல விளக்கங்கள். யோமா அக்னே பாகினகும் சந்தமதா பாகஞ்சிகீர்ஷதி. இதெல்லாம் மனிதனால் செய்யக்கூடியதான பரிகாரமாக இல்லை. சில கொள்கைகளினால் சில நிர்பந்தங்கள் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? இது எல்லா தெய்வ வடிவமாக உள்ளதான அக்னி பகவானை பார்த்து கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்க வேண்டியது யோக்கியதைக்கு தகுந்த மாதிரி கிடைக்க வேண்டும் என்று ஒரு மந்திரம் கூறுகிறது என்றால், வேதம் வருங்காலத்தை ஆராய்ந்து எவ்வாறு சொல்கிறது என்றதான பெருமையை உணரலாம். இதை உணர்ந்து மட்டும் பிரயோஜனமில்லை, அதை நடைமுறையில் செய்தால்தான் பலன் ஏற்படும். சமிதாதானம் செய்ய வேண்டும். கடைசி பட்சமாக சமித்துகள் கிடைக்கவில்லை, அக்னியை மூட்டி பண்ண முடியவில்லை என்றால் இந்த மந்திரங்களையாவது ஜபிக்க வேண்டும் சந்தியாவந்தனத்திற்கு பிறகு என்பது கடைசி பட்சம்.